மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நான் கோவிலுக்கு போய்தாமா ஆகணும். ஆதி சிவன் மேல உங்களுக்கு இருக்கிற பக்திக்கு நான் தலை வணங்குற சாமி. இனி என்னால உங்களை தடுக்க முடியாது. ஆனாலும் உங்களோட பாதுகாப்புக்காக சதா சிவனுக்கு உகந்த சிவகவசத்தை நானும் பாராயணம் பண்றேன். ஆதி சிவன் அருளால உங்க முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கணும் சாமி. நல்லது தாய். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நீ சொன்னது சரிதான் தாயே. இங்க 8 திக்கும் எருமை தலையில சூரனை உருவேற்றி செய்வன செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த யுகம் முடிகிற வரைக்கும் அதை யாராலையும் எடுக்க முடியாது. இல்லங்கய்யா, இந்த செய்வனைய ஒருத்தரால எடுக்க முடியும். அப்படியா? நல்லது தாயே. ஆதிசிவன் அருளால உன் வாக்கு பலிக்கட்டும். துர்கா, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. தூக்குங்க, பார்த்து தூக்குங்க. தலையை மேல போடுங்க. மெதுவா மெதுவா. துர்கா, சித்தேஸ்வர் சாமியாலே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வேற யாரால செய்ய முடியும்? சித்தேஸ்வரர் ஐயா மாதிரி ஒரு தவ புருஷராலேயே இந்த செய்வனையை எடுக்க முடியலையே. அப்ப கனக துர்கா கோவில் சக்தி இழந்த வெறும் கோபுரமாகவும் இங்க இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வெறும் கல்லாத்தான் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் நீ ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிருக்கம்மா. இந்த செய்வனையை எடுக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? சொல்லுமா. எல்லா கெட்டதுலயும் ஒரு முடிவு கட்ட இந்த பிரபஞ்சம் ஒரு அவதாரத்தை உருவாக்கி வச்சிருக்கும். அதுபோல இந்த செய்வினைக்கு ஒரு முடிவு கட்ட ஒரு ஆத்மா இருக்கு. அது யார் துர்கா? யாருமா? யாருமா அந்த புண்ணியாத்மா? கௌரி. துர்கா, என்ன சொல்ற நீ? கௌரியா? அவ ஒரு குழந்தை. அவ குழந்தைதான், ஆனா தெய்வ குழந்தை. கோவிலே கதின்னு இருக்கிறவ. முன்னொரு காலத்துல ஆதி துர்கா நம்ம ஜமீனுக்கும் மக்களுக்கும் கனக துர்காவை பத்தி சொல்லி கோவில் கட்ட உத்தரவு சொல்ல எப்படி குழலிங்கிற ஒரு கன்னிப்பெண் மேல இறங்கினாலும் அது போல இன்னைக்கு தன் பிள்ளையான இந்த கனக துர்காவை காக்க ஆதி துர்கா கௌரி மேல இறங்குவான்னு நான் நம்புறேன். அது நடக்கதான் போகுது. ஏன்னா இதுக்கு மேல இந்த செய்வினை ஆட்டத்தை நாம பொறுத்துக்க கூடாது. சரி துர்கா, நீ சொல்றது போல நடந்துட்டா சரி. அப்படி நடக்காம போயிட்டா அவ உயிருக்கே ஆபத்தாயிடுமே. இல்ல இல்ல துர்கா, இதை என்னால ஏத்துக்க முடியாது. முடியாது, சொல்றத புரிஞ்சுக்கோ. ஆமா துர்கா, என்னால இதை ஏத்துக்க முடியாது. இதுல அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது. நீ இதை தயவு செஞ்சு கைவிட்டுரு துர்கா. உங்க பொண்ணு போல நீங்க அவ மேல காட்டுற அக்கறைய பார்த்து எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா கௌரி நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. உங்க எல்லாரையும் விட அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயமும் அக்கறையும் எனக்கு இன்னும் அதிகமாவே இருக்கு. இருந்தாலும் ஆதி துர்கா மேல இருக்கிற பக்தியிலையும் நம்பிக்கையிலும் சொல்றேன். நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. ஆதி துர்காவுக்கு உகந்த நாள். ஆதி துர்கையோட அருளால நாளைக்கு கௌரி இந்த செய்வினையை எடுப்பா.
அவளோட பாதுகாப்புக்காக கோவிலுக்கு வெளியே அக்னி வலயத்துக்குள்ள இருந்து இடைவிடாம ஆதி துர்க்கைய உச்சாடனம் பண்ண போறேன். வா உடை. என்ன அந்த சித்தேஸ்வரர் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அப்படித்தானே? ஆமா சாமி. எங்க சித்தேஸ்வரரா காட்டின தாயக்கட்டைக்கு என்ன கதி நேர்ந்துச்சோ அதே கதிதான் அங்க சித்தேஸ்வரருக்கும் ஏற்பட்டுச்சு. ஆனா அங்க நாங்க யாரும் எதிர்பார்க்காத வேற ஒரு விஷயம் நடந்துச்சு. அவடை, அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ரத்தம் கக்கி கைகால் இழுத்துக்கிட்டு இருந்த அந்த சித்தேஸ்வரரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இனி நீங்க வச்ச செய்வனைய யாராலையும் எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அதனால இனி நாம யார பத்தியும் பயப்பட வேண்டியது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த துர்காவுக்கு என்ன நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பாருன்னு எங்களை அனுப்பி வச்சீங்க. ஆனா அவ எங்களுக்கு புது வேடிக்கையை காட்டிட்டா. என்ன சொல்றா உடை? சித்ரா பௌர்ணமியான நாளைக்கு துர்கா கௌரிய வச்சு நீங்க வச்ச செய்வனைய எடுக்க போறதா சொல்லி இருக்கா. இது நாள் வரைக்கும் துர்கா சொன்ன எதையும் நம்மளால தடுக்க முடிஞ்சதில்ல. அதே மாதிரி இப்பவும் தடுக்க முடியாம போயிட்டா. அதுக்கு தான் உங்களை பார்க்க பதறி அடிச்சிட்டு ஓடி வந்தோம். அம்மா தாயே, உன்னுடைய கருணையே கருணை. தாயே, எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீயே ஏற்படுத்தி கொடுத்திருக்க. இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்காது. சாமி, துர்காவால என்ன நடக்க போகுதோன்னு பயந்து போய் நாங்க வந்திருக்கோம். நீங்க என்னடான்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு சொல்றீங்க. ஆமா அவடை, என்ன பொறுத்த வரைக்கும் இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க போறோம். என் தாய் காளி நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கா. எதை வச்சு எப்படி சொல்றீங்க? கௌரி செய்வினையை எடுக்க வரணும். அப்பதான் பால் குடிக்கிற அந்த குழந்தைக்கு நாம பால் ஊத்த முடியும். ஆனா கௌரியோட பாதுகாப்புக்காக அக்னி வலயத்துல துர்கா தவம் செய்யறதா சொல்லியிருக்காளே. துர்கா இருக்கிறப்போ எப்படி நம்மளால அந்த கௌரியை நெருங்க முடியும்? அப்படின்னா தவம் பண்ண போற துர்காவை அந்த அக்னி வலயத்துக்குள்ளேயே வச்சு அந்த அக்னிக்கு அவளை இரையாக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த செய்வின சக்தி தான் அவளை எரிச்சு கொன்னுருச்சுன்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். என்ன சொல்ற? இப்ப நீங்க சொன்னத எப்படி செயல்படுத்த முடியும் சாமி? சொல்ற. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி. ஐம் ரீம் கிரீம் காளி.
சாமி, நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா என்னோட அத்தனை ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி இருப்பேன். அவடை வழிமுறை இதுதான். இத கச்சிதமா செஞ்சு முடிக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. நான் சொன்ன இந்த சம்பவம் நடந்தே தீரணும். அதுக்கான வேலையை நாங்க இப்பவே ஆரம்பிச்சிடறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லது. இத பாருங்க, காலன் சாமி சொன்ன எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். அது அவங்களுக்கு தெரியவும் வேண்டாம். அப்பா அப்பா காலன் சாமி சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடையும் நாளைக்கே பண்ணிடுறேன். முட்டாளாடா நீ. காலன் சாமி அவ்வளவு தூரம் சொல்லியும் எல்லா ஏற்பாடுகளையும் நாளைக்கு பண்ணிக்கலாமான்னு கேட்கிற? இனி நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆபத்து தான். எல்லாத்தையும் ஒரு வேகத்தோடையும் விவேகத்தோடையும் செய்யணும். அதுவும் உடனே செய்யணும். புரிஞ்சுதா? சரிப்பா. டேய் ஜனா, அண்ணா இப்பவே ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு. சரிண்ணே. டேய் அர்ஜுன், அப்பா நாளைக்கு துர்கா தவம் பண்ண போற இடத்துல காலன் சாமி சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணு. சரிப்பா. இப்பவே நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லு. ஆனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இதையெல்லாம் ரகசியமா பண்ணணும்னு சொன்னேன்னு சொல்லிடு. சரிப்பா. ஐயா, நீங்க சொல்றத பார்த்தா ஆ, அந்த கௌரின்ற பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. அவளை கொல்றதுக்கு எதுக்கு 10 பேரு? நாங்க 3 பேர் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அங்க நடக்கிறத லைவ்ல பாக்குற மாதிரி தலையில பொறுத்துற கேமரா டார்ச் லைட்டோட போயிடுறோம். நல்லதுடா, அப்படியே பண்ணிடுங்க. சரிங்கய்யா. அப்பா ஆளுங்க கிட்ட பேசி எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணிட்டேன். ஆ, அண்ணே, ஆ, நானும் மத்த எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நம்மளோட இந்த பிளான் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. மறந்தும் உளறிடாதீங்க. சரிப்பா. வாங்க. ஏய், நீ ஒரு ரூமுக்கு போ. சரிண்ணே. நீ போடா.
அட்டமா குணங்கள் செறிந்தோய் வருக. அண்ணாமலை தனில் உரையோய் வருக. அத்தி உறுதனை உடுத்தோய் வருக. அந்தி வண்ணம் கொண்டோம் வருக. அப்பும் மாறும் மிளந்தோய் வருக. அம்மை அப்பனாய் வடிவோய் வருக. ஐந்தினை நிலமெல்லாம் முறியோய் வருக. ஓம் ஆதி துர்கா போற்றி. தாயே ஆதி துர்கா, உன்னோட கருணையினாலதான் நடக்கிற எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நீயே எங்களுக்கு தைரியமாவும் ஆறுதல் சக்தியாவும் இருக்க. உன் கண் அசைவுல தான் இந்த அண்ட சராசரமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீ இல்லையில் சிவமில்லை. நீயே ஆதிசக்தி. ஆதி துர்கா போற்றி. ஆதி துர்கா போற்றி. ஆதி துர்கா போற்றி. வாமா. இந்த பௌர்ணமி நாள்ல நீ எப்போ வருவேன்னு உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம்மா. ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் நீ இங்க வர்றதுனால அந்த நாளே சந்தோஷம் நிறைஞ்ச நாளா மாறுதுமா. என் பொண்ணு மாலதையும் நீ எப்ப வருவேன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தா. அக்கா, தினமும் பௌர்ணமியா இருக்காதா? அப்படி இருந்தா எப்பவுமே உங்க கூடயே இருக்க முடியுமேன்னு தோணும். உங்களை பத்தி ஐயாவும் நானும் நிறைய பேசுவோம்க்கா. நான் இங்க வர ஒவ்வொரு தடவையும் நீங்களும் உங்க பொண்ணும் காட்டுற அன்பு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. சரி, நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாமா? ஆமா தாய், நீ சொன்னபடி 3 மண்டலம் முடிஞ்சிருச்சு. இந்த 3 மண்டலமும் ஓ வழி காட்டுதல் படிதான் நடந்துகிட்டு இருக்கும். இல்லங்கய்யா, என்னோட வழிகாட்டுதல் இல்ல, ஆதி துர்கா தான் நம்மள வழி காட்டுறா. சரி தாய், போலாமா?
இலைய எடுத்துடலாமா? அந்த கட்டை பிரிச்சிடலாமா? கொஞ்சம் தலையை பிடிமா மாலதி, பிடிச்சுக்கம்மா. ஆ